நிம்மதியான நாட்களையும் சுகமான நாட்களையும் நம் இறைவன் நமக்கு ஏற்படுத்தி தருவானாக. உடம்பில் உயிர் சக்தி ஓட்டம் சீராக இருக்கும் வரை உடம்புக்கு எந்த நோயும் இல்லை. உயிர் சக்தி ஓட்டம் ஆங்காங்கே தடைபடும் பொழுது உடம்பில் கழிவுகள் உருவாகின்றன. கழிவுகளே நோய்கள். கழிவுகளை நீக்கும் முறையே ஹீலிங் மற்றும் சிகிச்சை முறைகள். புதிதாக துவக்கப்பட்டுள்ள ஹீலிங் சேனல் இதனை 23/6/2025 அன்று கும்பகோணம் ஆதி சித்தர் பீடம் திரு கண்ணன் அடிகள் அவர்கள் தன்னுடைய ஹீலிங் ஹேண்ட்ஸ் மூலம் துவக்கி வைத்தார்கள். இதன் மூலம் அக்குபஞ்சர் ரெமெடிஸ் மற்றும் ஹீலிங் மெத்தட்ஸ்கள் மூலம் 2 எபிசோடுகள் வெளியிடப்பட்டன. ஒன்று நீ ஆர்த்ரைட்டிஸ் முட்டுவலி, இரண்டாவது ஹெட்டேக் தலைவலி. இவற்றுக்கான தீர்வுகளை இந்த எபிசோட் மூலம் வெளியிட்டு ஆசி வழங்கினார்கள். இந்த நேரத்தில் அவர்களுக்கு எங்களது பணிவான வணக்கங்களும் நன்றிகளும் உரித்தாக. பறவைகள் மருந்துகளும் மருத்துவர்களும் இல்லாமல் முழு வாழ்க்கை வாழ்கின்றன. 4 கால் பிராணிகள் நீ ஆர்த்ரைட்டிஸ் முட்டுவலி முடங்கி விடுவதில்லை. இவற்றிற்கு எனர்ஜி ஹீலிங் சில ஹீலிங் மெத்தட்களையும் ட்ரீட்மெண்ட் மெத்தட்களையும் சொல்கிறது. உதாரணமாக டிசிஎம் அக்குபஞ்சர், தென் ஜாப்பனீஸ் ரேக்கி, திபெத்தியன் புத்த துறவிகள் பயன்படுத்திய புத்தா ஹீலிங் புத்தா என்ற வழிமுறைகள், தென் கொரியாவின் சூஜோக் அக்குபஞ்சர். இப்படி பல வழிமுறைகள் உள்ளன. இவற்றிலிருந்து சில ரெமிடிகளை வரும் பதிவுகளை நாங்கள் எபிசோடுகளாக தர இருக்கிறோம். இது போக இன் அடிஷன் டு தட் சித்தர்களை பற்றியும் மகான்களை பற்றியும் சில எபிசோடுகளை இனி வரும் பதிவுகளில் நாங்கள் வெளியிடவும் இருக்கின்றோம். இந்த ஹீலிங் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யும்படி பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்மைகளை விதைப்போம், நன்மைகளை அறுவடை செய்வோம். இதை ஜப்பானிய புத்திசம் கோசன் ரூஃபு என்று சொல்கிறது. இனி வரும் பதிவுகள் தொடர்ச்சியாக இருக்கும். எல்லோருக்கும் நன்றி.